இந்த காலங்களிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் படிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை பார்க்கிறீர்களா? எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. I am the Lord your God who teaches what is best for you. பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரயோஜனமானவைகள் தெரிகிறது, நிறைய தெரியவில்லை. பிரயோஜனமான பொருட்கள் சிலது வாங்கியிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாத பொருட்களையும் வாங்கியிருக்கிறோம். நல்லதும் வாங்கியிருக்கிறோம், கெட்டதும் வாங்கியிருக்கிறோம். நம்மள்கிட்ட நல்ல பொருட்களும் இருக்கிறது, கெட்ட பொருட்களும் இருக்கிறது. நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள், கெட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். நமக்கு பிரயோஜனமானவைகளை ஆண்டவர் போதிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு பெஸ்ட் எது? சில பொருள் வாங்குற வேலையில கெட்டுப்போன பொருளாக வாங்கிறோம். சில வேளையில பணம் வாங்குற வேலையிலேயே கிழிஞ்சு போன நோட்டை வாங்கிறோம். செலெக்ஷன்ல நம்ம தப்பு பண்ணிக்கிறோம், ஏதோ தெரிந்து கொள்ளல தவறு பண்ணிக்கிறோம். சில பொருட்கள் ரொம்ப விலை கூடுனதுனால அது நல்ல பொருள், பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாங்கிறோம். நம்ம நினச்சது போல இல்லை, சரியா? விலை கூடுனதுனால அது நல்ல பொருளும் அல்ல. விளம்பரம், நம்ம டிவியில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வர வேலையில் அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். இல்லை, அதிக விளம்பரத்தை பார்த்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நம்ம நம்பிடக்கூடாது. சில ஆட்களை பார்க்குறோன்னா அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்கன்னு இவங்க தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். முகத்தை பார்த்து, அழகை பார்த்து, உடல் தோற்றத்தை பார்த்து இது நல்லது பிரயோஜனமானது நம்ம எடுத்துக்கிட முடியாது. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், அவர் சாய்ஸ் மே பி ராங். நம்ம தெரிந்து கொள்ளுதல் தவறாக போயிடும். நமக்கு எது பிரயோஜனமானது என்று நமக்கு போதிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் எடுத்து தருவார். நல்லது எது, பெஸ்ட்டு எதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். சில கடையில் போய் ஒரு பொருள், இந்த பொருளில், இந்த கம்பெனியில் சோப் இருக்குது, சரீரத்துக்கு போடுற சோப், நல்ல சோப், கிருமி நாசினி சோப் எது, எனக்கு தோலில் அரிப்பு வியாதி இருக்காது, பெஸ்ட்டு சோப் எதுன்னு கேட்டால் அந்த கடைக்காரன், நல்ல கடைக்காரன் தெரிஞ்சவனானா அவன் நல்ல சோப்பு தருவான். தெரியலன்னா நீங்களே ஏதாவது எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லிடுவான். நம்ம அழகாக இருக்கிற பார்த்து எடுத்தோன்னா நமக்கு போட்டதும் கொப்பளமாக உடம்புல வந்துடும். ஐயே இந்த சோப்பு நல்லா இல்லையேன்னு வர வருத்தப்பட வேண்டியது. நம்ம கடைக்காரனை விட கர்த்தருக்கு நமக்கு எது ரொம்ப பிரயோஜனமானன்னு தெரியும். அவருக்கு தெரியும், நமக்கு தெரியுதில்லை. வாஷிங் பவுடர்லேயும் நல்லா தெரியுதில்லை. இந்த 1 கிலோ பவுடர் வாங்கினீங்கன்னா ஒரு பக்கெட் ஃப்ரீ ஆஃபர் இருக்கா? அப்படி வாங்குற வேலையில் குவாலிட்டி இல்லாமல் போயிருக்கு, நல்லா இல்லாமல் போயிருக்கு. சில கடையில் டூப்ளிகேட்டே விற்றுறாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் தான், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான். எதுவுமே ஆண்டவர்கிட்ட டூப்ளிகேட் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கவரிங் இமிட்டேஷன் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் 22 கேரட் தங்கமா, அதுதான் ஆண்டவர்கிட்ட இருக்கு. பிரயோஜனமானவர்களை நமக்கு ஆண்டவர் போதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் எதுவுமே அப்பிரயோஜனமானது இல்லை, நமக்கு வேண்டாதது எதுவும் இல்லை. நமது அன்றாட வாழ்வுக்கும் ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம சாவுக்கு பிறகுக்கும் உள்ள பிரயோஜனமான காரியம் எல்லாம் நம்ம ஆண்டவர் போதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா! அதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், அதை புரிந்து கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஆண்டவர் 10 கட்டளைகளை மோசேயிடம் எழுதி கொடுத்து அனுப்பி வைத்தார். ஒரு நாள் ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டார். சீனாய் மலைக்கு மோசே சென்றார். 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சந்நிதியில் மோசே இருந்த பிறகு ஆண்டவர் கைப்பட 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். அவற்றை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனத்திலே நாம் படித்துக் கொள்ளலாம்.
10 கட்டளைகள் நமக்கு பிரயோஜனமானவைகள் என்பதை அறிவோம். அந்த இஸ்ரவேலருக்கு பிரயோஜனமானவைகள் இன்று நம் அனைவருக்கும் பிரயோஜனமானவைகள். அல்லேலூயா. 10 கட்டளைகள். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அதிகமான மக்களுக்கு இந்த 10 கட்டளைகள் கூட தெரியாது. அப்படியே பைபிளில் எழுதியிருக்கிற முறைப்படி உங்களுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்லை. உங்களில் 10 கட்டளைகள் மனப்பாடமாக பைபிள் பார்க்காம எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? பல ஆண்டு விசுவாசிகள் இருக்கிறீர்கள், படித்தவர்கள் இருக்கிறீர்கள். 10 கட்டளைகள் மனப்பாடமாக காணாமல் பார்க்காமல் எனக்கு தெரியும். சிலர் பெருமையாக ஒவ்வொரு சபைகளையும் ஊழியர்களையும் ஓட்டி பார்க்குறா. எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா உங்களுக்கு? ஊழியக்காரர்களுக்கு தெரியாத போல இவங்க சொல்லி காட்டுறாங்க. வருஷம் சொல்றதை விட ஆண்டவருடைய கட்டளைகள் 10 பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஆண்டவர் சொன்னது. அந்த 10ல் முதலாவது கட்டளை என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நம்பர் 1. நம்பர் 2, மேலே வானத்திலே கீழே பூமியிலே பூமியின் மேல் தண்ணீரிலே உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான உருவத்தையாகிலும் சொர்க்கத்தையாகிலும் நீ உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம். 3, நீங்க தான் நீ சொல்லணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதுக்கு பிறகு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குரதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. 10 வந்துதா? எண்ணி பார்த்தீங்களா? 10 வந்துட்டா? 10 கட்டளைகள் இஸ்ரவேலருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி ஆண்டவர் எழுதி கொடுத்தார். நமது வாழ்வுக்கு இவைகள் பிரயோஜனமானவைகள். இதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்காது. இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அவசியம் இல்லை. அப்படியா? நீங்கள் சாக்கடையில் ஊறிட்டே கிடக்குறீங்களா? அப்போ உங்களுக்கு அவசியம் இல்லையா? இதை பாருங்க, ஒருவன் ஒழுங்காக சுத்தமாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு சுத்தமான ட்ரெஸ்ஸு தேவைப்படும். ஒருவன் ஒருவேளை வேலை செய்து வேர்வை ஆகிட்டா கூட குளித்த உடனே அவன் என்ன வஸ்திரத்தை அணிய விரும்புவான்? ஒரு சுத்தமான வஸ்திரத்தை தான் அணிய விரும்புவான். சாக்கடையிலே உருண்டு புரண்டு கொண்டிருக்கிறவனுக்கு சுத்தமான வஸ்திரம் தேவைப்படவே செய்யாது. ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி வருகிற நம் அனைவருக்கும் இந்த 10 கட்டளைகள் மிகவும் புரோசனமானவைகள். ஆண்டவர் மோசேக்கு பொழுது போகாதனால அங்கே கூப்பிட்டு வச்சு ஆண்டவர் எழுதி கொடுக்கல. ஆண்டவர் எழுதி கொடுத்து மோசையை கொண்டு வரல. கீழே என்ன வேடிக்கை நடக்க தெரிஞ்சுதா? தெரியுமா உங்களுக்கு? காஃப் டான்ஸ் நடந்தது. காஃப்னா 2 காஃப் இருக்கு. ஒன்று COUGH காஃப், அந்த இருமல் காஃப். இன்னொரு டான்ஸ் அது இருக்கு, அது CALF, அது கன்னிக்குட்டி டான்ஸ். மோசைட்டு ஆண்டவர் எழுதி கொடுத்து கொண்டு வரல. இங்கே கன்னிக்குட்டியை வச்சு எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. மோசைக்கு வந்த கோவத்தில் விட்டு எறிஞ்சு உடச்சி விட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் 2வது முறை மோசையை கூப்பிட்டு திரும்பவும் 2வது தடவை சீனா மேலையில் போய் உட்கார்ந்து 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம இருந்து திரும்ப ஆண்டவர் எழுதி கொடுத்து விட்டார். அப்போ எவ்வளவு பிரயோஜனமானது 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளே நம்ம கடைப்பிடிச்சாலே பரலோகம் போக முடியுமான்னு கேட்டா போகலாம். 10 கட்டளைகளிலேயே எல்லாம் இருக்கு விஷயம். இதில் ஒன்றை மீறிவிட்டால் எல்லாமே மீறினதுக்கு சமானம். இந்த 10 கட்டளைகள் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகள். இந்த 10 கட்டளைகளை இன்றைக்கு நான் விளக்கமாய் சொல்ல போகவில்லை. இது 10 கட்டளைகள் பழைய பாட்டில் ஆண்டவர் மோசையின் மூலம் இஸ்ரவேலுடைய பிரயோஜனத்துக்காக கொடுத்தவைகள். புதிய பாட்டில் ஆண்டவர் இயேசுவே அவருடைய சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். ரொம்ப பிரயோஜனமான உபதேசம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனத்து வரையில் ஆண்டவர் இயேசுவின் உபதேசம் அங்கே இருக்கிற ரொம்ப பிரயோஜனமானது. இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டுதான் கடைபிடித்துதான் நமது தேசப்பிதா என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்டார். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி ஆரம்பித்து 16ஆம் வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மிகவும் பிரயோஜனமானவைகள்.
அதற்கு மேலாக ஒரு தத்துவ ஞானியோ ஒரு அரசியல் தலைவனோ ஒரு போதனையை சொல்லவில்லை, இனிமேலும் சொல்ல முடியாது. இயேசுவின் போதனை மிகவும் மேன்மையானவைகள், மிகவும் அருமையானவைகள், எளிமையானவைகள், நம்மால் கை கொள்ளக்கூடியவைகள். ஹல்லேலூயா. நமது வாழ்வில் நல்ல பிரயோஜனமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலருக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, விருப்பம் இருக்காது. கதை புஸ்தகம் படிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப விருப்பம் இருக்கும். நியூஸ் பேப்பரில் நியூஸ் மட்டும் பார்க்கறோட நிறுத்த மாட்டாங்க, அதில் சினிமா பக்கத்தையும் பார்த்துக்கிடுவாங்க. அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். பிரயோஜனமானவைகளை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு போதித்தார். பிரயோஜனமானவைகளை ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு போதித்தார். நம்ம கூட பிரயோஜனமானவைகளை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நம்மோடு இருக்கிறவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:11 சங்கீதக்காரன் அவருக்கு பிள்ளைகளை கூப்பிடுகிறார். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்கிறார். பிள்ளைகளே, செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன். பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைக்கக்கூடாது. நான் தானே வளர்க்குறேன், என் கூட தானே இருக்கிறேன், என் பொண்ணுக்கு எல்லாம் தெரியாதா? நமக்கே நிறைய தெரியாது, நமக்கே நல்ல காரியம் நிறைய தெரியல, நம்மள்கிட்டே நிறைய தப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதால நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானவர்களை பெற்றோராகி நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தகப்பனோ தாயோ பிரயோஜனமானவர்களை சொல்லிக் கொடுக்கணும். ஒழுங்கீனமானவைகளை, ஒழுக்கக்கேடானவர்களை, அவபக்திக்குரியவர்களை, அசுத்தமானவர்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. வயது வாரக்கு முன்னாலே தவறானவர்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அப்படி சிலர் சொல்லிக் கொடுத்து தான் பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள், வீணாய் போகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன, நாம் எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளணும்னு சொல்லிக் கொடுக்கணும், போதிக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் எது தெரியுமா? குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் உங்களுக்கு இருக்குதா? குடும்ப ஜெபம் உள்ள விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். குடும்ப ஜெபம், புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருந்தும் குடும்ப ஜெபம் இல்லைன்னா ஒரு பரிசுத்தவான் விதமாய் சொல்கிறார், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடா. ஒரு வீட்டில் கூரை இல்லைன்னா என்ன ஆகும்? மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே இறங்கும், மழையெல்லாம் தலையிலெல்லாம் பொய்யும். பகல் வேளையிலே சூரியனுடைய வெளிச்சம் அல்லாவிட்டால் சூரியனுடைய உஷ்ணம் உன்னை பாதிக்கும். இன்னும் உன் வீட்டில் நல்ல விலையேற பெற்ற பொருட்கள் இருந்தால் திருட அந்த கூரை இல்லாத வீட்டில் என்ன செய்யுமா? சுகமாக இறங்கி எல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். கூரை இல்லாத வீடு போல தான் இன்றைக்கு குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகள் இருக்கிறது. ஒருவேளை உங்கள் பெற்றோர் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் 2 பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, தகப்பன் மகன், தாய் மகள், அப்படி 2 பேர் இருந்தாலே நீங்கள் ஆண்டவரை கூடி சேர்ந்து பாடி மகிமைப்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு பயப்படுதலை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். தவறு செய்தால் நம்ம பிள்ளைகளே நஷ்டப்பட்டு விடுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், நல்ல படித்த குடும்பம், பக்தியுள்ள குடும்பம், அவங்க பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்தை குறித்தும் ஆசிரியர்களை குறித்தும் தாறுமாறாக சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால் அந்த பிள்ளைகளுடைய படிப்பில் பின்னடைவு ஏற்பட்டது. அந்த பிள்ளைகள் படிக்கிறது இல்லாமல் போய்விட்டது. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் மெட்ரிகுலேஷனில் படிக்க வச்சாங்க. அவங்க நினச்ச அளவுக்கு அவங்க பிள்ளைங்க 2 பேருமே படித்து முன்னேறவில்லை. காரணம், ஆசிரியரை குறித்தும் ஆசிரியை குறித்தும் தலைமை ஆசிரியரை குறித்தும் தாறுமாறாக இவர்கள் போதித்து வந்தார்கள். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னு எண்ணம் இல்லை, ஆசிரியரை மதிப்பதில்லை, படித்து கொடுத்த பாடத்தை படிக்கலை, பிறகு பரீட்சையில் மார்க்கு கிடைக்கவில்லை. இப்படி அவர்களுடைய படிப்பு முன்னேற்றம் இல்லாமல் பின்னடைவு ஏற்பட்டு விட்டது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமானால், வளர்ச்சி வேண்டுமானால், நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுபவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலை பிள்ளைகளுக்கு போதிக்கவும் வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? ஒரு ஆராதனை வேளையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய நிலைமை என்ன, செயல்பாடு என்ன, தூங்கிட்டு இருக்கிறாங்களா,
விளையாடிட்டு இருக்கிறாங்களா, பேசிட்டு இருக்கிறாங்களா, அல்லது வெளியே போயிட்டு இருக்கிறாங்களா, அலட்சியமாக இருக்கிறார்களா, அதை பெற்றோர் கவனித்துக் கொள்ள வேண்டும், அவர்களை திருத்த வேண்டும். இதற்கு மாறாக தாறுமாறான விமர்சனங்கள் பண்ணிவிட்டால் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கும் பயப்பட மாட்டாங்க, ஆண்டவருக்கு ஊழியக்காரங்களும் பயப்பட மாட்டாங்க, நாளைக்கு பெற்றோராகிய உங்களுக்கும் பயப்பட மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடுவார்கள். பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தை நீங்கள் போதிக்க வேண்டும். இது ரொம்ப பிரயோஜனமானது. உடன் மாணவ மாணவிகளோடு சேர்ந்து படித்து கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் கண்டுக்கிடாமல் விட்டுட்டா அந்த பிள்ளைகள் எப்படி பக்தி விருத்தி அடைவார்கள்? கெட்டு போவாங்க. இப்போ சின்ன பிள்ளை பருவத்தில் ஒரு கெட்ட வார்த்தை, அடுத்து 2, அடுத்து 3 கெட்ட வார்த்தை, அடுத்து பொய் சொல்லுவாங்க, அடுத்து திருடுவாங்க, அடுத்து சண்டை போடுவாங்க, கூட படிக்கிறவங்கள சண்டை போடுவாங்க, நாளைக்கு உங்கள்கிட்டே சண்டை போடுவாங்க, உங்களே அடிப்பாங்க, உங்களே உதைப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் போதிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனம். நம்முடைய பிள்ளைகள் பக்தி உள்ள பிள்ளைகளாக, நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்கு வந்தவர்களாக வளர்ந்து வருவார்கள். சிறு பிள்ளைகளே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை போதிக்காவிட்டால் உங்களுக்கும் அந்த பிள்ளைகளினால் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவாங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவபக்திக்குரிய ரகசியமானது இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளது. தேவபக்திக்குரிய ரகசியம். Godliness has value for all things, for present life and the life to come. Godliness, அதில் தேவபக்தி. தேவபக்தி தேவபக்தி நமக்கு ரொம்ப பிரயோஜனம். வேஷம் பிரயோஜனப்படாது. ஜென்யூன் காட்லினஸ், நிஜமான யதார்த்தமான தேவபக்தி. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்று பவுல் எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக சொல்கிறார். தேவபக்தி என்று சொல்கிற வேளையில் ஆண்டவரை குறித்த ஒரு பக்தி, அவருடைய நாமத்தை குறித்த ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம். அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நாம் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை. நம்ம ஆண்டவரையும் ஒரு நாள் தேடுவோம். அங்கே சோசியரும் ஒருத்தர் இருக்கிறார், அங்கே குறி சொல்கிறவரும் இருக்கிறார், மந்திரவாதியும் இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்டாலும் அவரும் கொஞ்சம் சொல்லுவார். ரூட்டு மாறிடக்கூடாது. தேவபக்தி உள்ளவர்கள் கர்த்தரையே சேவிக்கிறவர்கள், வாழ்வின் கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் ஆண்டவரே சார்ந்து கொள்கிறவர்கள், ஆண்டவர் உதவியை நாடுகிறவர்கள், அவர்களாம் தேவபக்தி உள்ளவர்கள். பாபிலோன் தேசத்திலே நாடு கடத்தப்பட்டிருந்தாலும் சோத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவபக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் விக்கிரகத்தை வணங்குவதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ராஜா கோபமடைந்தாலும் பொருட்படுத்தவில்லை. அக்கினி நெருப்பிலே தூக்கி போட்டிருந்தாலும் போட போனாலும் அவர்கள் பயப்படவில்லை. இதை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்வதற்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை விடுவிக்க வல்லவர், விடுவியாமல் போனாலும் நாங்கள் வணங்கப் போவதில்லை என்று தைரியமாய் துணிச்சலாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் தேவபக்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவர்களுடைய நண்பர் தான் தானியேல். சதிராஜாவின் காலத்திலே தானியேல் மேல் குற்றம் சாட்டி எப்படியாவது கொண்டு போடணும்னு சதித்திட்டம் பண்ணினவர்கள், ஆண்டவரை தொழுகொள்ளுகிற விஷயத்தில் அல்லாமல் வேறு எதிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்கிற காரணத்தினால் ராஜாவிடத்திலே நயமாய் தந்திரமாய் சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள். ராஜாவை தவிர 30 நாட்கள் வரையிலும் வேறு எந்த தெய்வத்தை யாராவது வணங்கினால் அவர்கள் சிங்கங்களின் கவியிலே போட வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிறகு தானியேல் வழக்கம் போல சிலருக்கு இணையாக பலகணிகளை திறந்து தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதுதான் தேவபக்தி. இந்த காலத்தில் உள்ள தேவபக்தின்னு சொல்லுது எப்படியோ ஏதோ ரூட்டு மாறி போகுது. தேவபக்தி இல்லை. இன்னைக்கு அநேக இடத்துல தேவபக்தியின் வேஷம் இருக்கிறது. ரியல் காட்லினஸ் இஸ் நாட் இன் த பீப்புள் ஆஃப் காட். தேவ ஜனங்களிடத்தில் தேவபக்தி ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு சபைக்கு எப்படி வரணும், எப்படி ஆராதனை நடந்துக்கிடணும், செயல்படணும், ஒரு ஆராதனை முடிஞ்ச பிறகு எப்படி நடந்துக்கிடணும், அதே அடிப்படையே தெரியாது. நாங்கள் எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? அதைத்தான் சொல்கிறாங்களே தவிர உங்களுக்கு தேவபக்தின்னா என்னன்னு தெரியுமா? முதலாவது தேவபக்தின்னா ஆண்டவரை கனம் பண்ணுதல். ஆராதனை நமக்கு இன்றைக்கு 10 மணினா 10 மணிக்கு வந்துடுறது.
ஐ எம் எ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், நான் விஐபி, நான் 10:45 தான் இருப்பேன். உனக்கு தேவபக்தி தெரியல, ஃபார்மலாகவே தெரியல. அடுத்து இங்கே உள்ளே வந்திருந்துட்டு தேவனை ஆராதிக்கிறது பதிலாக மாறி மாறி பேசுறது, மாறி மாறி சிரிக்கிறது தேவபக்தி கிடையாது. அது தேவபக்தி அல்ல, அது உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்கிறது. அடுத்து நம்மை முற்று மறந்து கர்த்தரை ஆராதிப்போம்னு சொல்றதுல தான் அடுத்தவங்களை பார்க்குறது, கடத்திலிருந்து பார்க்குறது. யூ ஹேவ் நோ காட்லினஸ், உன்கிட்ட தேவபக்தியே கிடையாது என்று நீயே நிரூபித்து விடுகிறாய். சரி, ஆராதனை முடிந்து விட்டது. அந்த வசனத்தோடு தேவ பிரசனத்தோடு வீட்டுக்கு போகணும்னு என்ன இல்லை. ஊர் கதை, உலக கதை, அந்த கதை இந்த கதையெல்லாம் பேசி சிரித்து நையாண்டி பண்ணி நக்கல் பண்ணி போகிறது தேவபக்தியா? கிடையாது. இன்னைக்கு அதுக்குத்தான் காலமா? அதுக்கு இங்கே காலம் இல்லை, அதுக்கு இங்கே இடம் இல்லை, அதுக்கு இங்கே அந்த அந்த வியாபாரம் இங்கே நடக்க முடியாதுன்னு தான் தே ரேனவே. தட்ஸ் ஆல். தேவபக்தின்னு சொன்னால் ஆண்டவருக்கு முதலிடம், முக்கியத்துவம், மரியாதை, அவர் சமூகத்தை கொடுத்த ஒரு பக்தி. விக்கிரத்தை வணங்குறவனுக்கு இருக்கிற ஒரு பக்தி. பக்தி விசுவாசிக்கு இல்லாமல் போனது என்ன? சாசானம் உங்களை வஞ்சித்தது என்ன? தேவ ஜனங்களாக இருந்து கொண்டும் ஒரு பயபக்தி என்பது இல்லாமல் போய்விடுகிறதே. இதுதான் பெரிய குழப்பம். இதுதான் பிசாசுக்கு இடம் கொடுத்தல் என்பது. தேவபக்தி உடையவர்களாக இருந்தால் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எப்படி, என்ன பிரயோஜனம் சொல்லட்டுமா? பள்ளிக்கூடத்தில் சரியான நேரத்துக்கு போகிறேன், படிக்கிறேன், பரிசு எழுதுகிறேன், ஆசிரியர்களை கனம் பண்ணுகிறேன்னா எனக்கு நல்ல படிப்பும் வரும், நல்ல மார்க்கும் கிடைக்கும், எனக்கு முன்னேற்றமும் வரும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. நான் தேவபக்தி உள்ளவனாக இருந்தால் ஆண்டவனிடத்தில் நான் எடுக்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுப்பார், பதிலளிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு சபையில் ஒரு சிலர் சாத்தான் எப்படி வச்சுட்டான்னா, சமீப காலத்தில் நான் சொல்லுவேன் சிம்பிள் ப்ரேயர். எலியாவின் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார், கர்த்தாவே என்னை கேட்டாலும் அக்கினி இறங்கினது. நீங்கள் உடனே சிம்பிள் ப்ரேயர் பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்காது. நீங்கள் தேவபக்தி உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அதுக்கு பதில் கிடைக்கும். தேவபக்தி இல்லாமல் இருந்துட்டு நீங்கள் ஆண்டவரே இயேசுவே அல்லேலூயா ஆமேன் ஓசன்னா போட்டால் ஒன்றும் நடக்காது, ஒரு காரியம் நடக்காது. எனக்கு உடம்பு முடியலை ஆண்டவரே எனக்கு இரக்கம் காட்டும் சுகந்தாருன்னா சுகம் தருவார். ரொம்ப பாதிப்பாக இருக்குது, ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அவர் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னார். நீ தேவபக்தி உள்ள ஒரு நபராக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணாமலே சுகம் தந்துடுவார். இல்லை கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆக வேண்டிய ஒரு விஷயமானால் நீ தேவபக்தி உள்ள நபராக இருந்தால் சாகாமல் ஒன்றை பிழைப்பூட்டுவார். பொருளாதார நெருக்கடி வந்து விட்டது, நான் எங்கே போவேன், பணத்துக்கு என்ன செய்வேன், யாரிடம் கடன் வாங்குவேன், என்னுடைய வாழ்வின் பிரதிஷ்டை கடன் வாங்குவதில்லை எதற்கும். நான் இப்போ என்ன செய்கிறேன், ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும், ஆண்டவர் எனக்கு பணம் தருவார். நான் தேவபக்தி உள்ளவராக இருந்தால் என்னுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். He is a faithful God. ஜெகோவா ஜீரே, யெகோவா ஈரேன்னு நாமம் உள்ள தேவன். நீ தேவபக்தி உள்ளவன் என்பது எப்படி விளங்கும்? ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து நிறைவேற்றி மகிமைப்படுவார். தேவபக்தி இல்லாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவரே மழை பெய்யாமல் இருக்கணும்னு எலியா வேண்டுதல் செய்தார், மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. மழை பெய்யணும்னு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு ஜெபம் பண்ணார், மழை பெய்தது. சரி கிடையாது, திறந்தது சரி கிடையாது. அப்படியா? உனக்கு ரொம்ப தெரியுமா? தேவனுடைய காரியங்களை பற்றி உனக்கு ரொம்ப தெரியாது. தெரியாமல் இருந்து ரொம்ப தெரிஞ்சது போல காட்டிக்கிடக்கூடாது. தேவபக்திக்குரிய ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவரை குறித்த பக்தி, கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி, அதோடு சேர்ந்து ஒரு வார்த்தை இருக்கு, பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் தகப்பனுக்கு இறங்கும், என் தாய்க்கு இறங்கும், என் மகனுக்கு இறங்கும். என் மகன் கொடிய வேதனைப்படுகிறார், நீர் அவனை குணமாக்கும். கர்த்தர் கேட்பார், விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய படுக்கையை மாற்றுவார். அவனுடைய பரிசுத்த பருவத்திலிருந்து ஒத்தாசை உண்டாகும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். தேவபக்தி உள்ளவர்களாக இருந்தால் நம்ம எதுக்குமே பயப்பட அவசியம் இல்லை. வீண் கவலைக்கு இடமே கொடுக்க வேண்டாம். நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பார். நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். He will take care of you.
if you are a godly person. Hallelujah. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். Are you a godly person? வாயில வந்ததெல்லாம் தூஷணம் பேசுறது, பொய் பித்தலாட்டம் பேசுறது, திமிர்த்தனம் பண்றது, எழுத்து நிற்கிறது, அவதூறு பண்றது. You are no way connected with godliness. உனக்கும் தேவபக்திக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. உனக்கு சரித்திரம் வழிபோக்கனை போல வரும் என்று வேதம் சொல்கிறது. என்னுடைய கஷ்டம் என்றைக்கு மாறும், என்னுடைய கண்ணீர் என்றைக்கு துடைக்கப்படும். தேவபக்தி உள்ளவனாக இருந்தால் உன்மேல் ஒருவரும் கைபோட முடியாது. ஆண்டவர் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வார். உன்னுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் அவரால் எண்ணப்பட்டிருக்கும். உன்னை அவர் உள்ளங்கையில் வரைந்திருப்பார். Nothing, no evil can take place in your life if you are a godly person without the knowledge of God. நீங்க சொல்லலாம், யோபுக்கு எவ்வளவு வேதனை பாதிப்பெல்லாம் வந்து இல்லையா? All those things took place with the knowledge of the living God. அந்த காரியங்கள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனுக்கு தெரியதான் நடந்தது. ஆண்டவரிடத்திலிருந்து சாத்தான் அனுமதி பெற்றுதான் எல்லாம் நடந்தது. ஆனால் அதோடு யோபு செத்து மடிந்து போகவில்லை. வெற்றிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவபக்தி உள்ளவர்களாக இருந்தால் நமது வாழ்வில் தேவன் மகிமைப்படுவார். இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இரட்டிப்பாய் தருவார். ஹல்லேலூயா. யாரும் அசைக்க முடியாது. தேவபக்தி உள்ளவர்களுடைய பக்கத்தில் போய் மோதி ஒன்று சாதிக்க முடியாது. தேவபக்தி உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? ஒருவன் எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவரும் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். No weapon that is formed against you shall prosper. ஒரு ஆயுதம் வாய்க்காதே போ. நான் தேவபக்தி உள்ளவனாக இருந்தால் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், என்னை நித்தம் நடத்துவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருக்கலாம். You will be a blessing to many. Hallelujah. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அநேகர் உன்னுடைய வெளிச்சத்தை காண வருவார்கள். தேவபக்தி உள்ளவர்களுக்கு ஆண்டுடைய சமூகத்தில் மரியாதை அதிகம். அவர்களுக்கு பரிசுத்த பருவத்திலிருந்து ஒத்தாசை வரும். தேவபக்தி உள்ளவர்களை தேவன் போஷிப்பார், பராமரிப்பார், பாதுகாப்பார். எலியாவின் தேவனவர். மழை பெய்யாது, பெய்யவில்லை. மழை பெய்ய வேண்டும், பெய்தது. அந்த இயேசவேலை கண்டு பயந்து அவர் சோர்ந்து போகிறார். ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். கேரி தாற்றங்கரையிலே காலையும் மாலையும் 2 வேளை சூடான அப்பமும் இறைச்சியும் காகங்கள் மூலம் ஆண்டவர் கொடுத்து போஷித்தார். அதுக்கு பிறகு என்ன ஆனது? எலியா சாரிபாத்து ஊர் விதவை கொண்டு போஷித்தார். இயேசவேலை கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து செத்தாரா எலியா? அக்கினி ரதங்களிலே தம்முடைய சமூகத்திலே அழைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. தேவபக்தியாக இருந்தால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது ரொம்ப பிரயோஜனம். வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும், நன்மை பெருகும், சேமம் உண்டாகும், ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கும் தேவபக்திக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? நீங்கள் தேவபக்தி உள்ளவர்கள் தானோ? தேவபக்தி உள்ளவர்கள் இங்கே இருப்பது உண்டானால் நீங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாக அல்லேலூயா சொல்லலாம். Let me see you today. தேவபக்தி உள்ளவர்கள், பொய்ப்பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள் தேவபக்தி உள்ளவர்கள் அல்ல. தூஷிக்கிறவர்கள், தூஷணம் பேசுகிறவர்கள் தேவபக்தி உள்ளவர்கள் அல்ல. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவர்கள் தான் தேவபக்தி உள்ளவர்கள். பைபிள் எடுத்தவன் எல்லாம், பாட்டு புஸ்தகம் எடுத்தவன் எல்லாம், கோயிலுக்கு போனவன் எல்லாம் தேவபக்தி உள்ளவன்னு சொல்லாத. எவ்வளவு திருடர்கள் இந்த கோயிலுக்கு போறாங்க தெரியுமா? எவ்வளவு பாவிகள், கொலைபாதகர்கள் கோயிலுக்கெல்லாம் போறாங்க. எதுக்குன்னா திருடன் கூட திருடனுக்கு முன்னால அவன் கோயிலுக்கு போயிட்டு தான் போறான். சில திருடர்கள், நான் திருட போறேன் சாமி, பிடிபடக்கூடாது. எப்படி? கோயிலுக்கு போனவன் எல்லாம் தேவபக்தி உள்ளவன் அல்ல. பைபிள் எடுத்தவன் எல்லாம் தேவபக்தி உள்ளவன் அல்ல. நான் எத்தனையோ பேரை இத்தனை ஆண்டுகளாக பார்த்து வர்றேன். தேவபக்தி உள்ளவருடைய வாழ்க்கையிலே அவருடைய குணாதிசயத்தில் அது விளங்கும். நற்குணமுடையவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாக, பொறுமை உடையவர்களாக, சாந்தமுள்ளவர்களாக, தயவு உள்ளவர்களாக, இச்சையடக்கம் உள்ளவர்களாக, செல்ஃப் கண்ட்ரோல், இச்சையடக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. You have no self control, whereas you say you are a godly person.
இட்ஸ் நத்திங் பட் பிளாஸ்பமி. தேவதூஷணம் பேசக்கூடாது. நான் ரொம்ப தேவபக்தி உள்ள ஆள் தெரியுமில்ல. நான் பைபிளெல்லாம் வச்சிருக்கிறேன், பெரிய பெரிய பைபிள் வச்சிருக்கிறேன், பாட்டு புத்தகம்லாம் தெரியும், எனக்கு நிறைய பாட்டெல்லாம் தெரியும். ஒன்றை விட பாட்டு பேய்க்கு தெரியும், ஒன்றை விட வசனம் சாசுக்கு தெரியும். தேவபக்தின்னு சொன்னால் அதில் ஒரு ஃபார்முலா, ஒரு பகுதி, ஆண்டவரை பிரியப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்வது தேவபக்தி. ஹல்லேலூயா. ஆண்டவரை பிரியப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்வதுதான் தேவபக்தி. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஜீவி இருக்குதா? பொய்யும் பித்தலாட்டமும் தேவபக்தி கிடையாது, சும்மா அதெல்லாம் போலி வேஷம். உண்மையான தேவபக்தியோடு நாம் வாழ்ந்தால் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனம். இந்த ஜீவனுக்கும் இனி வரும் வாழ்வுக்கும் அது பிரயோஜனம். ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உன்னை நடத்துவார். உன் சந்ததி பேர் பெற்றிருக்கும். ஹல்லேலூயா. தேவபக்தி உள்ளவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஹல்லேலூயா. தேவபக்தி உள்ளவர்களாக வாழ்கிறீர்களா? வாழ விரும்புகிறீங்களா? தேவபக்தி உள்ளவர்கள் they will hate sin. அவர்கள் பாவத்தை வெறுப்பார்கள், பரிசுத்தரை பிரியப்படுத்த விரும்புவார்கள். ஹல்லேலூயா. நானும் அதே பக்தி தான். அப்படியா? நான் எல்லாம் பொட்டெல்லாம் வைக்கிறது இல்லை. பொட்டெல்லாம் வைக்காததுனால நீ தேவபக்தின்னு நான் சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் பாவிகள் பொட்டு வைக்காம இருக்கிறாங்க. பொட்டு வைக்கல, பூ வைக்கல. நான் ரொம்ப தேவபக்தி. உங்க தேவபக்தி தெரியும். பொறாமை இருக்கா? பொறாமை இருக்கா? எரிச்சல் இருக்கா? கசப்பு என்ன இருக்கா? பெரிய தேவபக்தியா. பொறாமைக்கு எல்லையே இல்லை. இன்னொருத்தங்க நல்லாவே இருக்கக்கூடாது. இன்னொருத்தங்களை பார்த்தாலே பயங்கர எரிச்சல். கண்ணில் கொண்டு காணக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகளை கண்ணில் காணக்கூடாது. ரொம்ப தேவபக்தி. நான் ரொம்ப தேவபக்தி பார்த்துக்கிடுங்க. ஆனால் எனக்கு என் பிள்ளைகளே கண்ணில் படக்கூடாது. சனியங்களா எதுக்கு வந்தீங்க? என்ன பார்க்க எதுக்கு வந்தீங்க? எனக்கு ஏன் பிள்ளைகளை பிடிக்காது. வேற யாராவது ரோட்டில் போகிறவங்களுக்கு பிள்ளைகளை எனக்கு பிடிக்கும். இது தேவபக்தியா? எனக்கு ஏன் மனைவியை கண்ணில் கொண்டு காண முடியாது. எனக்கு ஏன் மனைவி பிடிக்காது. ஏன் மனைவி எனக்கு பிடிக்கும்? எனக்கு தேவபக்தி எப்படின்னா, கண்ணவ மனைவியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தவங்க மனைவி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் தேவபக்தியா? அது அசுத்த ஆவி. இட்ஸ் a spirit of fornication. தேசத்தின் ஆவி அது. இதுதான் தேவபக்தியா? நான் பாட்டு பாடுவேன்ல, அது தேவபக்தி இல்லையா? பாடுறதும் படிக்கிறதும் தேவபக்தி இல்லை. பரிசுத்தமாக வாழ்கிறது தான் தேவபக்தி. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் தேவபக்தி. தேவபக்தி உள்ளவர்களை தேவன் சோதனை நாளிலிருந்து காப்பாற்றி விடுவார், தீமையை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. தீமை அணுவதில்லை. கர்த்தருடைய பாதுகாவல் ஒத்தாசை எப்போதும் கூடவே இருக்கும். ஆண்டவர் அவர்களை கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி போல் காத்து விடுவார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு யோபின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, உங்கள் யோபு சொல்கிறாரு, துன்மார்க்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்களா? ஜோம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? அன்பானவர்களே, ஜோம் பண்ணுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீங்கள் தான் சொல்லணும். விசுவாசிகள் நீங்கள் நினைவில் இருந்து சொல்லுங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். ஜோம் பண்ணுறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? டெய்லி ஒழுங்காக சராசரி 2 நேரத்துக்கு குறையாமல் நான் ஜெபிக்கிறேன் என்று இருக்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்துங்கள். சராசரி 2 வேளை நீங்கள் சராசரி தவறாமல் 2 வேளையாவது சாப்பிடுவீங்க. அது உண்மை இல்லையா? சராசரி 1 வேளை தூங்குவீங்க. சிலர் 2 வேளை தூங்குவாங்க, இரவிலும் பகலிலும். அது இருக்கட்டும். இப்போ சராசரி 2 வேளையாவது சாப்பிடும். சராசரி 2 வேளையாவது நம்ம ஜோம் பண்ணணும். 3 வேளை ஜோம் பண்ணால் மிகவும் நல்லது, ரொம்ப பிரயோஜனம். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்தவராக இருந்ததுனால் அதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தது. எப்படி? சிங்கங்களின் கவியில போடப்பட்ட பிறகும் தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டிவிட்டார். ஹல்லேலூயா. ரொம்ப பிரயோஜனம். ஜோம் பண்ணது ரொம்ப பிரயோஜனம். ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஜோம் பண்ணி நான் என்ன கண்டேன்? எனக்கு கஷ்டம், எனக்கு கண்ணி, எனக்கு கவலை. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? நானும் தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்றடித்தது, இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஜெபிக்கிறவன் தான் ஜெயிக்கிறவன். ஹல்லேலூயா. சத்துருவின் சேனை மாண்டு போகும். சத்துருக்கிரதமாய் ஆவியானவர் கொடியேற்றுவார். சூனிய கிரியைகளை தேவக்கிரி சுட்டரிக்கும். துஷ்ட வல்லமை நிர்மூலமாகும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை இருந்தா ரொம்ப பிரயோஜனம். பாடுகிறது பிரயோஜனம் தான், பைபிள் படிக்கிற பிரயோஜனம் அதை விட ஜெபிக்கிறது தான் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறவராக இருந்தார். ஆமாம், ஜெபிக்கிறவராக இருந்தார். இயேசு சிஷ்யர்கள் ஜெபிக்கிறவராக இருந்தாங்களே. ஆதிசபை விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிடுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் தரித்திருந்தார்கள். They did not roam here and there. They did not run up their houses. வீடுகளை யார் இறங்கல, அவங்க ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன். ஹல்லேலூயா. If you want to lead a victorious life, do pray daily. Sit at the feet of God in prayer. ஆண்டவர் பாத்திர ஜெபத்திலே உட்காருங்க. முடியாதா? உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? You are not able to pray alone? வாங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வாருங்க. இங்க வந்தாலே உங்களுக்கு ஜெபாவி ஊற்றப்படும். இல்லை உங்களுக்கு கூட ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவைப்படுதா? Come on, you call me, I will sit and pray with you. உங்க கூட நான் வரேன். சகோதரிகள் கூட ஜெபிக்கிறதுக்கு என் மனைவி இருக்கிறாப்புல, நீங்க வந்தா ஜெபம் பண்ணுவாப்புல. உங்களுக்கு ஜெபாவியை தேவன் கொடுப்பார். பேசுறது பெரிய பிரயோஜனம் கொண்டு வராது. வெட்டி பேச்சு வீண். சொற்களின் மீதில் பாவம் இல்லாமல் போகாது. நல்ல ஜெபம் பண்ற உங்களுக்கு வாழ்க்கை தான் ரொம்ப நல்லா இருக்கு. துன்மார்க்கன் சொல்லுகிறான் ஜெபம் பண்ணுகிறதுனால் பிரயோஜனம் என்ன? நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு வியாதி மாறினதா? வியாதி மாறினதா மாறலையான்னு கேட்காதீங்க. நீங்க எப்பவே செத்து போயிருக்க வேண்டிய ஆள். ஜெபம் பண்ணனால ஆண்டவர் வியாதியை குணமாக்கினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. ஜெபம் பண்ணுறதுனால ஆண்டவர் காவாந்து பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. நீங்க தற்கொலையின் ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்கள். தற்கொலையின் ஆவி உங்களை தாக்கினது. அதற்கு ஆண்டவரும் சாட்சி, நானும் சாட்சி. ஆண்டவர் உங்களை காத்துக்கொண்டார். ஜெபிக்கிறவனுக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு வாழ்விலே விடுதலை உண்டு. ஜெபிக்கிறவனுக்கு வாழ்விலே மாறுதல் உண்டு. ஜெபிக்கிறவன் தான் விடுதலை பெறுகிறவன். ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பார். ஜெபிக்கிறவனுக்கு கண்ணீர் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. அன்னாள் ஜெபித்தாள், அவளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லைன்னு வீடு வீடா சொன்ன பிள்ளை கிடைச்சிருமா? தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினாள். தேவன் அவளுக்கு பிள்ளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப கடன் இருக்கு, எனக்கு ரொம்ப கடன் இருக்கு, எனக்கு ரொம்ப கடன் இருக்கு, எனக்கு மனைவி சரியில்லை, எனக்கு மனைவி சரியில்லை, எனக்கு மனைவி சரியில்லை. மனைவிக்கு சரியில்லையா? உனக்கு மண்டைக்கு சரியில்லையா? யாருக்கு சரியில்லையா? உனக்கு மூளைக்கோளாறு பிடிச்சிருக்கு. ஆமா, நீ ஜெபிக்கிறவனா? நீ ஜெபிக்கிறவளா? யாரெல்லாம் இங்கே ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஜெபிக்கிறவங்க. சின்ன பிள்ளைங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் வயது வந்தவர்கள், நீங்கள் விசுவாசிகள், எத்தனை நிமிடங்கள் ஜெபிக்கிறீர்கள்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக முதலாவது அவரை துதியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே குறைபாடுகள் ஏதாவது இருந்தால், ஜெபத்துக்கு பதில் வராதபடிக்கு குறைபாடுகள் இருந்தால் ஆண்டவரை மன்னியும் என்று கேளுங்கள். ஆண்டவரே, இந்த காரியங்களை எனக்கு வாய்க்கப்படும், நான் உனக்கு நன்றியாயிருப்பேன், உண்மையாயிருப்பேன், உம்மை கனப்படுத்துவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன் சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ற வேளையில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். ஆண்டவரை துதிப்பேன், தாராளமா துதிப்பேன். ஆண்டவரே, உனக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அதுக்கப்புறம் சில காரியங்களை சொல்லுவேன். ஆண்டவரே, உமக்காக கட்டப்படுகிற அந்த கட்டடத்தில் ஃப்ரெண்டு கதவு போடுறதுக்கு முடியாமல் இருக்க, கதவு போடணுமே நீர் உதவி செய்யணும். அன்றைக்கி போயிட்டு நாங்கள் வெளியே போகலை, மரம் வந்து இறங்கியாச்சு. எவ்வளோ ரூபாய் எவ்வளோன்னு நான் பிறகு சொல்கிறேன்.
நிறைய ரூபா பர்மா தேக்கு மரம். ஆசாரிட்ட கேட்குறேன், நான் இப்போ பணத்தை சொல்ல முடியாது. பல ஆயிரம். ஜெபத்தை கேட்பார் அன்பு சகோதரர்களே. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவரின் ஜெபத்துக்கு செவி கொடார். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு ஏதாயிரம் குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னியும், எனக்கு இறங்கும், நீர் உதவி செய்யும். கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஜெபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் வீண் போகாது. நான் இந்த சபைக்கு வந்து பள்ளிக்கூட மாணவியாக இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற ஒரு மாணவி, கல்யாணம் நடந்தது. மொர மாப்பிள்ளை மாமா மகன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு கல்யாணத்துக்கு நாங்கள் போய் பைபிள் பிரசங்கம் பண்ணோம். புருஷனுக்கு தெரியும். அதனால அவளை விக்கிர வணக்கத்துக்கு நிர்பந்தப்படுத்தவில்லை, பைபிள் படிக்க அனுமதித்தாக்கல. ஆனால் திடீரென்று அந்த விசுவாசிக்கு எங்களுக்கு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு போனது. செல் நம்பரும் மாறிப்போச்சு. அந்த விசுவாசிக்கிட்ட எந்த லெட்டரும் வரல. சுமார் 10 ஆண்டுகள் தினமும் 5 மணிக்கு முன்பாக நானும் என் மனைவி ஜெபித்துக் கொண்டே இருந்தோம் அந்த விசுவாசிக்காக. சுமார் 10 நீண்ட ஆண்டுகள். ஒரு நாள் ஒரு தபால் வந்தது, அட்ரஸோடு வந்தது, செல் நம்பரோடு வந்தது. இப்பொழுது அந்த விசுவாசி உயிர்ப்பிக்கப்பட்டு புதுபலன் அடைந்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பலன் உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, உங்கள் புருஷனுக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, உங்கள் மனைவிக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, உங்கள் அத்தைக்காக ஆத்தாக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, ஜெபிக்கிறதுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ விசுவாசியா, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளில் நான் பண்ண ஏராளமான ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கிறார். இன்னும் சில ஜெபங்களுக்கு பதில் செய்ய போகிறான். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு ஜெபத்தினால பிரயோஜனம் உண்டுன்னு ஒரு விசுவாசம் இருக்கா? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? எனக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் ஜோமனியா சோமாச்சுது. டாக்டர் ஊசி போட்டுலாம் சோமாச்சு. டாக்டர் ஊசி போட்டு எத்தனை குழந்தைய செத்து போச்சு அது தெரியுமா? அது தெரியாதா? அதுதான் உங்களுக்கு குழப்பம். நம்ம ஜோம் பண்ணதுனால நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போயிருந்தாலும் ஒரே ஊசி போட்டதோட அன்றைக்கே ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. நமக்கு இருந்த வியாதிக்கு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் சொன்னதுக்கு ஸ்கேன் எடுக்கணும், அப்படி எடுக்கணும், இப்படி இருக்கணும் சொன்னதுக்கு என்ன வியாதியோ நமக்கு சாவோன்னு பயந்துட்டு இருந்தோம். நம்ம ஜெபம் பண்ண வேளையில் ஒரு பெரிய மாறுதலை நம்முடைய சரீரத்திலே ஆண்டவர் ஏற்படுத்தினதுனால இப்போ அதே டாக்டர் சொல்றார், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணினதுனால எவ்வளவு காரியங்கள் சாதித்திருக்கிறோம். ரொம்ப கடன் ஆயிட்டுங்க. அப்படியா? கடனெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? கடனெல்லாம் தீர்ந்து விட்டது. ஜெபம் பண்ணதுனால. சத்துருக்கள் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்களா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? துப்பாக்கி வாங்குவோமா? AK-47 வாங்கி சத்துருக்கள் எல்லாம் வரிசையாக சுட்டுலாமா? ஒருவரை சுட்டாலே அதுக்குள்ள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். ஒருவரை சுட்டாலே கடுங்காவல் தண்டனை, சிறைவாசம். நம்ம அப்படியெல்லாம் செய்ய முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கேற்ற தேவ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நத்திங் பட் பிரேயர். ஹல்லேலூயா. ஜெபந்தாங்க. ஜெபத்தில் தான் ஜெயம். மந்திரவாதி எப்படி ஜெயிக்க முடியும்? மந்திரவாதி எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு கட்டை எடுத்துட்டு அவனை அடித்து கொண்டுடலாமா? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஜெபம் பண்ணா போதும், மந்திர தந்திரம் எல்லாம் அடி நொறுங்கி போயிடும். சூனியம் பண்ணவெல்லாம் சூனியமா போயிடுவான். ஹல்லேலூயா. உன்னுடைய சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பான். அட்ரஸ் இல்லாம போயிடுவான். ஜெபம் பண்ண முடியுதா? அது ஒரு கிருபை. ஜெபம் பண்றது ரொம்ப பிரயோஜனம். இவர்கிட்ட சொன்னது அவர்கிட்ட சொன்னது நோ யூஸ் அட் ஆல். இந்த வீட்டில் சொன்னது அந்த வீட்டில் சொன்னது நோ யூஸ். என் மனைவி நான் சொல்றதை கேட்கறா இல்லை, என் புருஷன் லாய்க்கு இல்லாத பையன், இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு வீடு, என் மாமியார் லாய்க்கில்லை, என் மருமகளை லாய்க்கில்லை, என் குழந்தனாரும் சரியில்லை, என் நாத்தனாரும் சரியில்லை, என் ஆத்தாலும் சரியில்லை. வேஸ்ட் வேஸ்ட். உனக்கு என்ன குறைபாடு இருக்கு? tell it to the Lord in prayer. ஆண்டவருடைய ஜெபத்தில் சொல்லு. விடுதலை. ஹல்லேலூயா. வெற்றி, ஜெயம் ஆண்டவர் தருவா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுட்டு தானே இருக்கிறீங்க? ஜெபம் பண்றது விருதா அல்ல, அது ரொம்ப பிரயோஜனம். அப்ப இனிமேல் நீங்க ஜெப நேரத்தை கூட்டணும். ஜெபம் பண்ணாம வீடை விட்டு வெளியே போகாதுங்க. ஜெபம் பண்ணாம ஒரு வேலையை ஆரம்பிக்காதுங்க. படிக்கிற பிள்ளைங்களே ஜெபம் பண்ணிட்டு பாட புஸ்தகத்தை எடுத்து படிங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு தொழில் ஆரம்பிங்க. ஒரு பிரயாணம் ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு உங்க பிரயாணத்தை ஆரம்பிங்க. நீங்க நான் இப்போ ஒரு வேலை செய்ய போறேன், 2ல் 1 பார்க்க போறேன், அவனா இவனா,
அவனோ எவனோ ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவருக்கு பொறுப்பில் ஒப்படைச்சிருங்க. லார்ட், ஐ ஹேண்ட் ஓவர் திஸ் மேன், ஐ ஹேண்ட் ஓவர் திஸ் மேட்டர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த காரியத்தை, இந்த ஆளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. நான் 2 பார்த்துருவேன், வெட்டி குத்தி விடுவேன். நீ ஒன்றும் சாதிக்க முடியாது, பம்புல மாட்டிக்கிடாத. ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிரு. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு தான் ஜெயம். நல்லா தூங்கி தூங்கி எழும்பியாச்சு, நல்ல வம்பு சண்டை, எனக்கு வாழ்க்கை படு தோல்வியா போகும். ஒன்றும் இல்லாமல் போயிடும், நஷ்டப்பட்டு போயிடும். Your life is going to be a big zero. You want to be a hero for God. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு விரும்புறியா? Be a man of prayer. Be a woman of prayer. Hallelujah. ஜெபிக்கிறவங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். நாங்க எல்லாரையும் கொண்டு போயிருவோம், இங்க உள்ள எல்லாரையும் சுருட்டி கொண்டு போயிருவோம், நாங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம். You cannot shake the hair. You cannot do anything. நீ பேச்சில, தேவனோட ராஜ்யம் பேச்சில அல்ல, பலத்தில் இருக்கிறது. ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? நாங்க இப்ப எல்லாரும் ஆதாயம் பண்ணி கொண்டு போறோம். ஒரு புண்ணாக்கு, ஒரு பூனைக்குட்டி கூட உனக்கு பின்னால வராது, ஒரு நாய் கூட வாழ சச்சிட்டு உன் பின்னால வராது. இஃப் யூ ஆர் எ மேன் ஆஃப் பிரேயர், நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் ஆத்மாக்களை நீ ஆதாயம் பண்ணலாம், உன்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினரை ஆதாயம் பண்ணலாம். ஹல்லேலூயா. உன்னுடைய மகனை, உன்னுடைய மகளை, உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆண்டவருக்கு ஆதாயம் பண்ணலாம். ஜெபிக்கிறவங்க தான் சாதனை புரிகிறவர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்காதவர்கள் வேதனை தருகிறவர்கள். ஜெபிக்காதவர்கள் நீங்கள் வேதனை தருகிறீர்கள். neither you pray nor you allow others to pray. நீங்களும் ஜெபம் பண்றதில்லை, அடுத்தவங்களையும் ஜெபம் பண்ண விடுறதில்லை. you are wrong. நீங்க ரொம்ப தப்பு. ஜெபிக்கிறவர்களாக மாறுங்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிக்கிறவர்களே, அங்க ஒருவனுக்கு தாலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, இன்னொருவனுக்கு 1 கொடுக்கப்பட்டது. அந்த 1 வாங்குறவங்க என்ன பண்ணிட்டான்னா அதை மண்ணில் புதைச்சி வச்சுட்டான். அதை அவன் பிரயோஜனப்படுத்தலை. அதனால அவனுக்கு என்ன கிடைத்தது? அவனுக்கு ஒரு பெரிய அவார்டா ரிவார்டா ஒன்றும் கொடுக்கல. அவன் எஜமான் சொல்றாரு, அவனை புறம்பான இருள கையும் காலையும் கட்டி கொண்டு போடுங்க. தாளந்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தாளந்து கொடுத்திருக்கிறாரா? ஒரு தாளந்து தரலையா? தாளந்துன்னா என்னன்னு தெரியுமா? ஸ்பெஷல் ஸ்கில், தனித்திறமை. அவங்க நல்லா பேசுறாங்களே, இவங்க நல்லா பாடுறாங்களே, இவங்க நல்ல வசனம் சொல்றாங்க. எனக்கு ஒரு தாளந்து கிடையாதுங்க, நான் இந்த பேப்பரை மட்டும், இந்த கைப்பிரதியை மட்டும் கொடுக்குறேன். சரி, அதே செய்யுங்க. அது இருக்கு இல்லையா, உங்களால் முடியும் இல்லையா, அது செய்யுங்க. இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, அது சொல்ல தெரியும் இல்லையா? நீங்கள் பாடுற வேளையில சில ஆட்கள் அழுதாங்களா? அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்து. ஒரு கதை சொல்றீங்களா? அது ஆண்டவர் கொடுத்த தாளந்து. எனக்கு ஒரு தாளந்து இல்லை. ஒரு தாளந்து இல்லாமல் ஒருத்தரும் இல்லை சபையில். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு 1, 2, 5 கொடுத்துருக்கிறார். தாளந்தை பிரயோஜனப்படுத்தணும். அப்படியே கவுத்தி மூடி வச்சுட்டு இருந்தா, விளக்க கொளுத்தி என்ன செய்யக்கூடாதான்? மரக்காலால மூடி வைக்காம விளக்கு தண்டின் மேல வைக்கும் பொழுதுதான் எல்லாருக்கும் வெளிச்சம். தாளந்தை பிரயோஜனப்படுத்தணும். இல்லைன்னா ஆண்டவர் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்டு பிரயோஜனப்படுத்தாதவங்களை தண்டிப்பார். The Lord will punish. ஆண்டவர் தண்டிப்பார். பரலோகமே போக முடியாதுங்க. நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாதவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, அவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாரா? ஒரு தாளந்து தரலையா? ஒரு ஆள்கிட்ட சிரிச்சு பேசக்கூடிய ஒரு தாளந்து இருக்கா? உங்க கண்ணும் உங்க மூஞ்சி எல்லாம் சிரிக்குது இல்ல? அப்ப சொல்லுங்க, இயேசு நல்லவர், கிறிஸ்து நல்லவர், ஏழை கோலமாக வந்த இயேசு கிறிஸ்து நல்லவர். பாடக்கூடிய தாளந்து இருக்கா? பாடுங்க. கல்வாரி பாடல் பாடுனா கல் நெஞ்சம் உடையுமா? படம் வரைகிற தாளந்து இருக்குன்னா அந்த தாளந்தை பயன்படுத்தலாம். எப்படி பிரயோஜனப்படுத்தலாம்? இன்னொருத்தனுக்கு படத்தை இன்னொருத்திக படத்தை வரையக்கூடாது. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையை முதலாவது வரையுங்க, அழகாக வரையுங்க. அதில் சிலுவையில இயேசு தொங்குறது போன்ற ஒரு காட்சியையும் வரையுங்க. அதை அப்படியே காட்டுங்க. இதை பாரு, அதை வச்சு படம் பார்த்து கதை சொல். இதை பாரு, இது போன்ற சிலுவையில தான் ஆண்டவர் இயேசு, பாவம் இல்லாதவர் பரிசுத்தராகிய இயேசு உனக்காக சிலுவையிலே தொங்கினார். உங்களுக்கு படம் வரைய வருது இல்லை?
அந்த படம் வரக்கூடிய தாளந்தை வச்சு அடுத்தவனுக்கு படத்தையும் வரைஞ்சிடாத. அது ஒன்று நிறைவேற்றி கொண்டு போயிடும், ஒன்று உருப்படாமல் ஆக்கிரும். சிலுவையிலே தொங்குற இயேசுவின் படத்தை வர அதை காட்டு, கல் நெஞ்ச உடைந்து விடும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தாளந்து இருக்கு இல்லையா? வசனம் எழுதக்கூடிய ஒரு தாளந்து, அழகா யூ ஆர் ஏபிள் டு ரைட் வெரி வெல் பியூட்டிஃபுல். அழகா எழுதக்கூடிய ஒரு தாளந்து இருக்கா? யாருக்கெல்லாம் அழகா எழுத தெரியும்? அழகா எழுதக்கூடிய யார் இருக்கிறா? அப்போ தாளந்து, அது ஒரு தாளந்து. நான் என் வீட்டில் அழகாக எழுதி போட்டு, இந்த வசனம்லாம் யாரும் எழுதி போட்டா? நான் தாங்க. அப்படியா? நீங்களா? வெரி குட், இட் லுக்ஸ் ஃபைன். அது ஒரு தாளந்து. உங்கள் வீட்டுக்குள்ளே எழுதி போடலாம், வெளியே எழுதி போடலாம். ஒரு வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். நல்லா இருக்கு. அது யாரோ ஒரு ஆளை தொடும், அது ஒரு தாளந்து. புரியுதா? புரியலையா? பாடக்கூடிய தாளந்து, படம் வரையக்கூடிய தாளந்து, எழுதக்கூடிய தாளந்து, ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தாளந்து, இப்படியெல்லாம் தாளந்து இருக்கு இல்லையா? அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்துறது உண்டா? அப்படியே மூடி வச்சு இருக்கிறீங்களா? தாளந்து எல்லாம் பயன்படுத்தினா எந்த கிடைக்குமா? பரிசு கிடைக்கும். யூ வில் பி அவார்டட் ஒன் டே. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உங்களுக்கு பரிசு தருவா. அது ரொம்ப பிரயோஜனம் பார்த்துக்கிட்டீங்க. தாளந்தை பிரயோஜனப்படுத்துறது தான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா தண்டனை. நீங்கள் பர்வத்துக்கு வரலாம், பர்வத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தீங்க, பர்வத்துக்கு போக மாட்டீங்களா? ஏன்? தாளந்தை பயன்படுத்தல. நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சம் திறமை இருக்குல்ல, படிப்பறிவு இருக்குல்ல, படித்தவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுங்களா. எனக்கு நினைவு வருகிறது, திருச்சி பெல்ல மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒரு சகோதரர் இருந்தார். அவர் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன். அவர் கிரிக்கெட், பேட்மிண்டன், இப்படி சில கபடி, இப்படி சில விளையாட்டெல்லாம் நல்லா விளையாடுவார். அவர் கல்யாணம் ஆன பிறகும் கல்யாணத்துக்கு முன்னாலேயும் அந்த பிளேஸ், அந்த விளையாட்டு வீரர்களோடு சேர்ந்து காலையில் அவரும் ஒரு ஆளாக சேர்ந்து விடுவார். அப்படி சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி இன்றைக்கு சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான வாலிபர்களை ஆண்டவருக்கென்று அவர் ஆதாயம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு தனித்திறமை, அவர்கிட்ட இருந்த தாளந்து, நல்லா விளையாடுவார். விளையாடுற வேளையிலே ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவர்களை வழி நடத்தி இருக்கிறார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவர் உதவி செய்தால் அவரை ஒரு முறை அழைத்து கொண்டு வருவேன் அங்கே. ஹல்லேலூயா. தாளந்துகளை பிரயோஜனப்படுத்துங்கள், அது மிகவும் பயன்படுத்துங்கள், மிகவும் நல்லது. பிரயோஜனம். ஹல்லேலூயா. தீத்துக்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கிறவர்கள நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. தீத்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தை நாமும் அறிந்து கொள்வோம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு புரோஜனமும் உள்ளவைகள். மனுஷருக்கு புரோஜனமாக நற்கிரிகளை செய்யுங்கள். நான் பழி வாங்கியே தீருவேன், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன், அவளை நடுத்தெருவில் விட்டுருவேன். அப்படியா? யூ ஆர் த சன் ஆஃப் டெவில், யூ ஆர் லூசிபர் சன். நீ லூசிபருக்கு மகனா? நற்கிரிகளை செய்வது புரோஜனம். ஹல்லேலூயா. நற்கிரிகளை செய்யுங்கப்பா. துர்க்கிரியலுக்கு இடம் கூடாதுங்க. துர்க்கிரியலுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் 20 எழுதுகிறார். துர்ச்சிந்தைக்கு இடம் கூடாதுங்க, துர்க்கிரியைக்கு இடம் கூடாதுங்க. நற்கிரிகளை நம்முடையவர்களும் செய்ய பழகட்டும். நற்கிரிகளை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. நஸ்ரா இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி இருந்தார். உங்களுக்கு நற்கிரியை செய்ய மனசு வருதா? அது எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அக்காவுக்கு, எங்கள் அக்கா பொண்ணுக்கு, அண்ணன் பையனுக்கு நான் நற்கிரியை செய்வேன். நான் எனக்கு குடும்பத்துக்கு ஒரு நற்கிரியை செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் அவங்க லாய் கிடையாது. என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் நற்கிரியை செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வேற யாராவது செய்வாங்க. ஒன்று பிசாசு பிடித்திருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. யூ ஆர் எ பர்சன் ஹூ இஸ் possessed by the dirty and their filthy spirit. அழுக்கு பிசாசு ஒன்று பிடிச்சிருக்குன்னு தெரியுது. நற்கிரியைகளை நம்முடையவர்களுக்கு செய்யுங்கள், சபையின் மக்களுக்கு செய்யுங்கள், உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நற்கிரியை செய், உடன் பிறந்த சகோதரன் சகோதரிக்கு செய், மனைவிக்கு செய், பிள்ளைகளுக்கு செய். ஹல்லேலூயா. நற்கிரியை செய்கிறவர்களாய் மாறுங்கள். அது ரொம்ப பிரயோஜனம். சொற்கால் என்று ஒரு விதவை இருந்திருக்கிறாள் புதிய ஏற்பாட்டில். அப்போஸ்தலருடைய நாட்களில் அப்போஸ்தலர் நடபடியில் எழுதியிருக்கு. அவள் தான தர்மம் எல்லாம் பண்ணியிருக்கிற, நற்கிரியை செய்து வந்திருக்கிறாள், மிகுந்த நற்கிரியை செய்திருக்கிறாள். அவள் ஒரு நாளைக்கு செத்து போயிட்டா.
அங்கே கூட இருந்தவங்கெல்லாம் பாட்டு பாடி ஜோம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அவள் செத்து தான் இருந்தா. பேதுரு அப்போஸ்தலன் வந்தார், அவர்கிட்ட சொன்னாங்க, இவர் ரொம்ப நற்கிரியெல்லாம் செய்து வந்தார். அவர் சனப்பொழுதில் எழுப்பிட்டார், உயிரோடு எழுப்பிட்டார். ஹல்லேலூயா! நற்கிரியை செய்தாள். நற்கிரியை செய்வீங்களா? அது ரொம்ப பிரயோஜனம், நல்லதுங்க. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நற்கிரியை செய்தால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நீ துர்க்கிரியை செய்துன்னு வச்சுக்க, நீ தேரவே மாட்ட, தப்பவே மாட்ட. உன் ஜென்மம் பாழா போயிடும், உன் வாழ்க்கை மண்ணா போயிடும். அதுக்குத்தான் நான் இவ்வளோ மெனக்கிட்டு வசனத்தை சொல்லி நிற்கிறேன். நற்கிரிகளை செய்யுங்கள், அது ரொம்ப பிரயோஜனம் நமக்கு, நம்முடைய பிற்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நற்கிரியை செய்யல நமக்கு கேட நம்மையே சம்பாதிச்சிட்டோன்னு அர்த்தம். இனிமேலாவது நம்ம எல்லாம் திருந்திக்கிடணும். நீங்கள் எல்லாம் திருந்திவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். அதுக்கு அடுத்து எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு கேட்காதனால பிரயோஜனப்படலையா? நீங்கள் கேட்கிற வசனத்தை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம் கேட்குறீங்க, டு யூ பிலீவ்? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? டு யூ அக்செப்ட் இட் வித் ஃபெய்த்? விசுவாசத்தோடு ஏற்றுக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா! விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பிரயோஜனம். இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் இருக்கிறதும் கேட்குறதும் சும்மா தான், வேஸ்ட். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறவங்கள விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எனக்கும் செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னுடைய ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கும், எனக்கும் வாழ்வு தருவார், ஆண்டவருடைய கரம் எனக்கும் உதவும், ஒத்தாசை வரும். விசுவாசம் இருக்க அது ஆண்டவர் யாருக்கு உதவி செய்தாலும் எனக்கெல்லாம் உதவ மாட்டாருங்க. நீ விசுவாசத்தோடு கேட்கவில்லை, விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவ மகிமை விளங்கும். அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ, அது வியாதியோ பிசாசோ பணமோ பொருளோ எதுவோ, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து விடுவார். கேட்கிறவர்கள் அது விசுவாசத்தோடு ஏற்றுக்கிறது. ஆமாம், அவர் சொல்லுவார், இதெல்லாம் நடக்கவா போகுது, இதெல்லாம் நடக்காததான் சொல்லிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் வல்லமையில் மாறாதவரை தெரியுமா? அது குருடனுடைய கண்ணெல்லாம் திறந்தாரா? குருடனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். அவர் இன்னும் ஜீவிக்கிறார். காலெல்லாம் எடுத்து வைக்க முடியாமல் இருக்குல்ல, அதுக்கு என்ன செய்கிறது? என்ன பேசி ஜோம் பண்ண ஆண்டவர் குணமாக்குவார், குணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தேன், அவர் எனக்கு பலம் தந்து விட்டார். நான் அவரை விசுவாசிக்கிறேன், ஆதலால் பேசுகிறேன். ஹல்லேலூயா! நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கிட்டீங்க, கட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு வார்த்தை ஒன்றும் விசுவாசிக்க மாட்டீங்க. ஆமாம், நீங்கள் சொல்லிட்டே போங்க, உங்களுக்கு நேரம் ஆகும் வரையிலும் சொல்லுவீங்க. நேரம் ஆகிறக்கா சொல்லலை, நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அது பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா! அடுத்து அப்போஸ்தலர் 20:20 பவுல் சொல்றாரு, பிரயோஜனமான ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை என்று எபேசு சபையின் மூப்பர்களுக்கு சொல்கிறார். பிரயோஜனமான ஒன்றையுமே மறைத்து வைக்கவில்லை என்று சொல்கிறார். I have not hesitated to preach anything that would be helpful to you. Hallelujah! உங்களுக்கு பிரயோஜனமான ஒன்றையுமே மறைக்கலன்னு சொல்றார். உங்கள் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் பூமிக்குரிய வாழ்வுக்கும் பிரயோஜனமானதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டு தான் வருகிறோம். ஒன்றும் மறைச்சு வைக்கல, ஒழிச்சு வைக்கல. நீங்கள் தான் ஏற்றுக்கிடலை, நீங்கள் தான் கடைபிடிக்கலை. உங்களுக்கு சொல்லித்தரதை கடைபிடித்தால், நீங்கள் செயல்பட்டால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி சிறந்தருள்வார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் கடைசியாக படித்தீர்கள் என்றால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அவங்க துக்கத்தோடே உங்களுக்கு செய்தால் பிரயோஜனமாக இருக்காது. ஆண்டவர் ஒவ்வொரு மந்தைக்கும் ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மந்தைக்கும் ஒரு மேய்ப்பன். உங்களை மேய்க்கிற மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும்னு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் அடங்காப்படாரியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கா? மேய்ப்பன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க இஷ்டம் போல தான் எல்லாம் செய்வாங்கன்னா பெற்றோர் இருந்து என்ன பிரயோஜனம்? தாய் சொல்லி கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க, தாப்பன் சொல்லி கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? வாத்தியார் சொல்கிறத மாணவன் கேட்க மாட்டான், அவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? வாத்தியாரை படித்து என்ன பிரயோஜனம்? சபைக்கு வர்றீங்க, ஆண்டோட வார்த்தையை கேட்குறீங்க,
கீழ்ப்படுகிறீங்களா? அடங்குறீங்களா? அவர் என்ன பிரசவம் பண்ணுறாரு? அவர் என்ன பேசுகிறாரு? எங்களை சொல்கிறாரு. கடந்த ஆராதனை முடிந்த உடனே ஒரு விசுவாசி என்னட்ட சொல்கிறாப்புல, நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் வர்றது இல்லையா சபைக்கு? அது நான் கேட்டேன், பாஸ்டர் என்ன என்ன கண்ணாபின்னு பேசுவார்னா ஏதோ ஒரு வார்த்தை. நான் சொன்னேன், அப்படி யார் சொன்னான்னு? இல்லை, பேசுவார். அவர் கோவிச்சுக்கிடுவார். என்னத்தை கோவிக்க வேண்டியிருக்கு? எனக்கு சொத்தை தூக்கிட்டு போயிருக்கீங்க, போயிட்டீங்களா? அதான் சொத்தை தூக்கிட்டு போயிட முடியுமா? அதான் ஏன்னா பணத்தை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்களா? அதான் தூக்கிட்டு போயிட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒன்று நடக்கலையே. பொய்யும் பித்தலாட்டமும். உண்மைக்கு காலம் இல்லையா? உண்மைக்கு காலம் இருக்கிறது. ஆண்டவர் வெற்றி சிறந்துள்ளார். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று சொல்லி மற்றொரு மேல் பழி சுமத்துகிறது, அது பெரிய தப்பு. உங்களை வழிநடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குறது தான் ரொம்ப பிரயோஜனம். சொல்றதை கேட்கணும். இப்படி செய்யணும், அப்படி செய். அங்கே போகாதேன்னா போகாத, இப்படி பேசாதேன்னா பேசாத. ஆமாம், உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? ஆடுக்கு கூட தெரியுமா? மேய்ப்பனுக்கு கூட தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். வாத்தியாருக்கு கூட தெரியுமா? மாணவனுக்கு கூடுதலாக தெரியுமா? பிள்ளைகளுக்கு ரொம்ப தெரியுமா? பெற்றோருக்கு ரொம்ப தெரியுமா? ஊழியக்காரன தேவன் அவருடைய பிரஜையாக, பிரதிநிதியாக ஆண்டவர் அபிஷேகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஊழியக்காரன் சொல்லதை சந்தோஷமா கேட்டு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். இல்லை, அவர் சொல்ல அவர் சொல்லிட்டே இருக்கட்டும், எங்களுக்கு தோண போல நாங்கள் செய்வோம். டோன்ட் டூ தட். இட் வில் பி ஆஃப் நோ யூஸ் டு யூ. உங்கள் இஷ்டம் போல நீங்கள் பண்ணிகிட்டே போறீங்கன்னா சம்டைம்ஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் மே பி எ ஃபெயிலியர். சில வேளையில் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியாக போயிடும். கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியாக முடியணும்னா உங்களை வழிநடத்துகிறவர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குகள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.